இந்த வீடியோவை முழுவதும் பார்க்காமல் விடாதீர்கள். ஏன் தெரியுமா? மார்ச் 3, 2026 அன்று நிகழும் இந்த சந்திர கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் இது இந்த ஒரு கிரகணத்திற்கே மட்டுமல்ல. எந்த சந்திர கிரகணமாயினும் எந்த சூரிய கிரகணமாயினும் சாஸ்திரம் சொல்லும் உண்மைகள் ஒரே மாதிரிதான். இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்ளப் போவது கிரகணம் என்றால் உண்மையில் என்ன, ஏன் சில நட்சத்திரங்களுக்கு சாந்தி அவசியம், கிரகண நேரத்தில் செய்யும் ஜெபம் ஏன் 1000 மடங்கு பலன் தரும், எதை தவிர்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், மற்றும் சிவபெருமானுடன் கிரகணத்தின் ஆழமான தொடர்பு என்ன. இந்த தகவல்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும். ஆகையால் முக்கிய ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிய ருத்ர தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கிரகணத்தின் மறைந்திருக்கும் உண்மையை பார்க்கலாம். மார்ச் 3, 2026 வானத்தில் ஒரு அபூர்வமான தெய்வீக நிகழ்வு நடைபெற இருக்கிறது. முழு சந்திர கிரகணம், கேது கிரகஸ்த பூர்ண சந்திர கிரகணம். இந்த கிரகணம் சாதாரண வானியல் நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக நினைவூட்டல். இது ஒரு கர்ம பரிசோதனை நேரம். இந்த கிரகணம் நிகழும் நாள் விசுவாவசு வருடம் செவ்வாய்க்கிழமை, மார்ச் 3. கிரகண ஆரம்பம் பகல் 3:19. முழு கிரகண ஆரம்பம் 4:33. கிரகண மத்தியம் மாலை 5:03. முழு கிரகண முடிவு 5:33. கிரகண முடிவு மாலை 6:47. இந்தியாவில் கிரகணத்தோடு சேர்ந்து சந்திர உதயம் நிகழும். அதனால் நாம் அதன் இறுதி பகுதியை வெறும் கண்களால் காண முடியும். 2028 ஆண்டு வரை இதுவே கடைசி முழு சந்திர கிரகணம். இப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் ஏன் சிவப்பாக மாறுகிறான்? பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் முழுவதும் சந்திரனை மூடுகிறது. அந்த நேரத்தில் சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை கடந்து செல்லும் போது நீல ஒளி சிதறி சிவப்பு ஒளி மட்டும் சந்திரனை அடைகிறது. அதனால்தான் நிலவரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. ஆனால் சைவ மரபில் நிலா யார்? சிவபெருமானின் ஜடையில் ஒளிரும் திங்கள், தலையில் சந்திரனை சூடிய பரமன். அந்த சந்திரன் சிவப்பு ஆகும் தருணம் அது ஒரு உள்மாற்றத்தின் சின்னம். சிவன் 3வது கண் திறந்தால் அறியாமை எரிகிறது. அதே போல இந்த சிவப்பு நிலவு நம் அகந்தையை எரிக்க நினைவூட்டுகிறது. இது பயப்பட வேண்டிய நேரம் அல்ல, ஆனால் அவதானமாக இருக்க வேண்டிய நேரம். சாஸ்திரங்கள் கூறுவதென்ன? கிரகணம் ஏற்பட்ட நாளுக்கு முன்பும் பின்பும் 7 நாட்கள் கிரகண தோஷ காலம். இந்த கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் ஏற்படுவதால் 6 மாதங்கள் சுபமுகூர்த்தம் வைக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது. பூரம், மகம், உத்திரம், பூராடம், பரணி, மகர ராசியில் உள்ள உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். கிரகண நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கிரகணம் ஆரம்பித்த பிறகு ஒரு முறை ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு மீண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, பாப காரியங்களை செய்யக்கூடாது. ஆலயங்கள் நடை சாற்றி மூடப்படும். ஆகையால் வீட்டிலேயே தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். மந்திர ஜபம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள், வேத மந்திர உச்சரிப்பு செய்யுங்கள். கிரகண நேரத்தில் செய்யும் ஜெபம் 1000 மடங்கு பலன் தரும் என்று கூறப்பட்டுள்ளது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். மந்திர உபதேசம் பெற இது உகந்த நேரம். சாந்தி முறையாக பச்சரிசியை வெள்ளை நிற துணியில் கட்டி ஈய பாத்திரத்தில் வைத்து தட்சிணையுடன் தானம் செய்யலாம். வஸ்திர தானம், தானிய தானம், எள் தானம், உப்பு தானம், வெள்ளி தானம் இவை அனைத்தும் சிறப்பு. ஏழை எளிய மக்களுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்யலாம். கிரகணத்திற்கு 12 மணி நேரம் முன்பு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். மோர், பால், எண்ணெய் பொருட்களில் 2 எள் அல்லது தர்பை போட்டு மூடி வைக்கவும். கிரகணத்திற்கு முன் சமைக்க வேண்டாம். கிரகணம் முடிந்த பிறகு ஸ்நானம் செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து அதன் பிறகே உணவு அருந்த வேண்டும். கர்ப்பஸ்திரீகள், சிறு குழந்தைகள், நோயாளிகள் கிரகண தரிசனம் தவிர்க்க வேண்டும். கிரகணம் தெரியும் ஊர்களுக்கே தோஷம் உண்டு. இப்பொழுது இறுதியாக இந்த சிவப்பு நிலவை பார்க்கும்போது பயப்படாதீர்கள், அதிர்ச்சி அடையாதீர்கள். அதை ஒரு தெய்வீக நினைவூட்டலாக பாருங்கள். சந்திரன் சிவப்பு ஆகலாம், ஆனால்
அவன் மீண்டும் வெள்ளையாக மாறுவான். அதே போல நம் வாழ்க்கையிலும் இருள் வரும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அந்த சிவப்பு நிலவை நோக்கி மனதில் அமைதியாக சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. அந்த ஒளி உங்கள் மன இருளை கரைக்கட்டும், உங்கள் கர்மங்களை சுத்திகரிக்கட்டும், உங்கள் உள்ளத்தில் சிவஞானம் உதிக்கட்டும்.